ஒரு படத்தில் மணிவண்ணனை கடத்திட்டு போயிடுவாங்க. ஒரு சினிமா படத்தில் மணிவண்ணனை கடத்திட்டு போயிட்டு கடத்தினவங்க அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. 1,00,000 ரூபாய் கொடு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு 50,000 ரூபாவது கொடுங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு 25,000, ஒரு 10,000, கடைசியில் டெம்போலாம் வச்சுருக்கேன், ஒரு 5,000மாவது கொடுங்கன்னு முடியாது. அது மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1 மணி நேரம் முதல்ல. இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா 20-25 நிமிஷம் தான் பேச முடியும் போல இருக்கு. ஆனால் பேசுகிற நேரம் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ரொம்ப ரொம்ப வசீகரமான ஒரு தலைப்பு. வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காண் என்கின்ற தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். காரைக்கால் அம்மையாரினுடைய கதை எல்லாருக்கும் தெரிந்த கதை. அந்த கதையிலே என்னை கவர்ந்த சில விஷயங்களை தான் நான் சொல்ல போறேன். கதை எல்லாருக்கும் தெரியும். புனிதவதி செல்வமான குலத்திலே பிறந்தவள். காரைக்கால் என்ற ஊரில் தான் இருக்காங்க. நாகப்பட்டினத்துலேருந்து மாப்பிள்ளையை பார்க்குறாரு அப்பா. அப்பாவுக்கு பெண்ணை பிரிய மனசு இல்லை. அந்த ஊர்லேயே மாப்பிள்ளைக்கு வியாபாரம்லாம் வச்சு கொடுத்து வீடெல்லாம் செட் பண்ணி பக்கத்துலேயே வச்சிட்ருக்காரு. திருமணம் நடந்து குடுத்தனம் நடந்து கொண்டு இருக்கிறது. புனிதவதி தன்னை பற்றி தானே பின்னாளில் காரைக்கால் அம்மையான பிறகு எழுதிய பாடல், பிறந்து மொழி பயின்ற பின் எல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்று எழுதுகிறார். பின்னாடி காரைக்கால் அம்மையார் ஆன பிறகு பிறந்து மொழி பயின்ற பின், வார்த்தைகள் தெரிந்த உடனேயே சிவபெருமானுடைய பெயரைத்தான் சொன்னாலாம் புனிதவதி. பேச்சு வந்த உடனே பிள்ளையெல்லாம் இப்போ என்ன சொல்லும்? அந்த அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லுன்னு அத்தங்கம். இவளுக்கு பிடிக்காத நாத்தனார் பேரை தான் அது சொல்லும். இப்படிதானே சொல்லு கொஞ்சம் கொஞ்சமா சொற்கள். பிறந்து மொழி பயின்ற உடனேயே சிவனுடைய நாமத்தை நெஞ்சில் சுமந்து வளர்ந்த பெண் புனிதவதி. அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஆனால் கணவன், அதனால்தான் சேக்கிழார் சொன்னார், காளைக்கும் மயிலுக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள் என்று. அவன் காளை அவன் மயில், அதை பார்க்க கூடாது. பொருத்தமில்லாத திருமணம் என்பதை சேக்கிழார் சொல்லாமல் சொல்லுகின்றார். கணவனை பொறுத்தவரையில் ஒரு வியாபாரிக்கு என்ன வேணும்? அவனுக்கு அவருடைய உலகத்தில் எதையும் விற்கலாம், எல்லாவற்றுக்கும் விலை உண்டு. இதுதானே வியாபாரிகளினுடைய உலகம். எல்லாவற்றுக்கும் விலை உண்டு. அதனால்தான் 2 மாம்பழம் ஒரு மரத்து பழம்னு கொடுத்து அனுப்புறாரு. ஒரு பழத்தை சிவனடியாருக்கு கொடுத்துட்டா. அந்த கதையை நீளமா சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இப்போ சிவனடியார் வந்து நிற்கிறாரு, சோறு மட்டும்தான் வச்சிருக்கா, இன்னும் அந்த குழம்பு அந்த கூட்டெல்லாம் செய்யலை. இப்போ நாம சமைக்கிற முறையே வேற. முதல்ல நாம பொரியல் கூட்டு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில தான் குக்கரில் சோறு வைப்போம். இப்போ அப்படிதான் சமைக்கிறது. அவங்க அப்படி செய்யலை பாருங்க. முதல்ல சோறு, அதுக்கு பிறகு அந்த கூட்டு பொரியல்லாம் செய்யறா. ஏன் அதை முதல்ல செய்யல? யாராவது பசின்னு வந்துட்டா வெறும் கூட்டு பொரியல் இருந்தா சாம்பாரை டம்ளர்ல கொடுத்தா சாப்பிட சொல்ல முடியும்? முதலில் உதவுவது சோறு என்பதனால் முதல்ல சோறு. அது ஒன்றுதான் ஆகியிருக்கு. அதுக்குள்ள சிவனடியார் பசியோடு வந்தார். இலைய போட்டா, சோத்தை வச்சா, தயிரை வச்சா. அவன் கணவன் கொடுத்து அனுப்பிய மாங்கனிகள் 2த்துல 1 கொடுத்துட்டா. சாப்பிட்டுட்டு சிவனடியார் வாழ்த்திட்டு போயிட்டாரு. கணவன் வந்த பிறகு குளித்து சாப்பிட்டான் என்று சேக்கிழார் எழுதுகிறார். எவ்வளவு நுட்பமா சேக்கிழார் எழுதுகிறார்ன்றதை பாருங்க. அப்ப காலையில குளிக்கலைன்னா காலையில கும்பிடவும் இல்லை. உங்க 2 பேருக்கும் இருக்கிற வாழ்க்கையில் ஒரே தத்துவ பொருத்தம் இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார் சேக்கிழார். சாப்பிட உட்காந்தான், எல்லாத்தையும் சாப்பிட்டான். ஒரு மாம்பழம், அந்த மாம்பழத்தை கொண்டு வான்னா சாப்பிட்டான். இன்னொரு மாம்பழத்தை கொண்டு வான்னு கேட்டுட்டான். என்ன கேட்டிருக்கணும்? பழம் ரொம்ப நல்லா இருக்குமா, மிஸ் பண்ணிடாத, நீ சாப்பிடுன்னு சொல்லியிருக்கணும்ல. அட பாதியா வெட்டி பாதியா என்ன கொடுத்து நீ பாதியா சாப்பிடுனா சொல்லியிருக்கணும்ல. இன்னொரு பழத்தையும் கொண்டான்னு கேட்டான். அவன் எப்படிப்பட்ட ஆளுன்றதை அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த இடம்தான் நான் சொல்ல. அம்மருங்கு நின்று அயர்வார் சேக்கிழார் எழுதுறார். கொண்டு வான உடனே அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி சமையல் அறைக்கு போயிட்டார். சமையல் அறைக்கு போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த பழம் இல்லை, அது சிவனடியாருக்கு கொடுத்தாச்சு. இவன் பழம் வேணும்னு கேட்கிறான். அம்மருங்க நின்று அயர்வார், அருங்கனிக்கு என் செய்வார் என்று சேக்கிழார் எழுதுகிறார்.
உள்ள போய் நின்று உலைகிறாள். ஐயோ பழம் இல்லையே, அருங்கனிக்கு ஏன் செய்வாள்? அவளுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்றுதான். இத்தனை பெரிய மகத்தான துன்பம் வந்தால் சிவனடியாருக்கு கொடுத்துட்டோமே, பழம் இல்லையே, கணவன் கேட்கிறானேன்னு வருத்தம் இருந்தால் அவள் சிவபெருமானின் பாதங்களை நினைத்தால் கையிலே உடனே மாம்பழம் வந்துவிட்டது. உடனே நம்பாள் கேட்பா, நான் கேட்டா வருமா? நான் கேட்டா வருமா? திருஞான சம்பந்தர் குளக்கரையில உட்கார்ந்து அழுதாரே, உமையம்மையும் சிவமும் இறங்கி வந்து பால் கொடுத்தாங்களே, எம் பிள்ளை அழுதா பால் கொடுக்குமா? இதெல்லாம் புத்திசாலித்தனமா கேட்கறதா நினைச்சுக்கிட்டு சில பேர் கேட்பாங்க. நமக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற அளவு கூட நமக்கு சமய பயிற்சி இல்லை. அதுதான் பிரச்சனை. அவங்க புத்திசாலித்தனமா கேட்டதாகவும் என்னவோ நம்முடைய சமயத்துல இதுக்கெல்லாம் பதில் இல்லாத மாதிரி நாம கூனி குறுகி இருக்கோமே, அதுதான் நமக்கு இருக்கிற இக்கட்டு. ஏன் அவனுக்கு தான் அந்த அம்மா கேட்டதான் மாம்பழம். இப்போ நான் கேட்குறேன்ப்பா, எனக்கு ஆரஞ்சு பழம் வேணும், சிவபெருமானை கேட்குறேன், வந்துருமான்னு ஒருத்தர் கேட்குறா. விதண்டாவாதம். அதுக்கு ஒரே பதில் தான். நீங்கள் பேங்க்குக்கு ஒரு ஆள் போனோம், எங்கே போனால் நீங்களா அலர்ட்டாக இருக்கீங்களான்னு பார்க்குறேன். பேங்க்குக்கு போனோம், எல்லாரும் வித்ட்ராயல் ஸ்லிப் எழுதி கொடுத்து பணம் வித்ட்ரா பண்ணி வந்தாங்க. ஒருத்தர் 1000 இருந்தால், ஒருத்தர் 5000 இருந்தால், ஒருத்தர் 10,000 இருந்தால் வித்ட்ராயல் ஸ்லிப். நம்பாள் பார்த்தான், ஒரு காசு, ஒரு பேப்பரை எழுதி கொடுத்தா காசு தராங்க. அவனு ஒரு வித்ட்ராயல் ஸ்லிப் எழுதி 20,000 எழுதி கேஷியர்கிட்ட கொடுத்தான். எழுதி கொடுக்குற எல்லாரும் எழுதி கொடுத்தாங்க. அவெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்கான், காசு போட்டிருக்கான், அவனுக்கு நான் கொடுத்தேன். உனக்கு அக்கௌண்ட்டே இல்லை, நான் காசு கொடுப்பேன்னா அந்த கேஷியர் கேட்பாரா இல்லையா? இவனுக்கு ஏன் ஆரஞ்சு பழம் கிடைக்கலன்னா, இவனுக்கு அக்கௌண்ட்டும் இல்லை, இவன் பணமும் போடலை. ஞான சம்பந்தரும் காரைக்கால் அம்மையும் இன்னும் 63 அடியார்களும் புண்ணியம் செய்து செய்து சேர்த்து சேர்த்து எதையுமே கேட்காமல் வாழ்ந்தவர்கள். கேட்டதுக்கு முன்னாடி மாம்பழம் ஏன் வந்தது தெரியுமா? புனிதவதி எதையாவது கேட்க மாட்டாளான்னு சிவனே காத்திருந்தார் போல இருக்கு. எதையுமே கேட்டதில்லை. இது மட்டும் பிள்ளை எதையாவது கேட்காதா, ஒரே ஒரு மாம்பழம் கேட்டா உடனே கொடுத்துட்டோம். அந்த மாம்பழம் ஏன் கொடுத்தாரு தெரியுமா? அது அடியவருக்கு கொடுத்தது, அதனால் அது ஆண்டவனுக்கு கொடுத்தது. இப்ப ஆண்டவன்ட்ட தான் இருக்கு அந்த பழம். ஆண்டவன்ட்ட எப்படி பழம் இருந்தது? அந்த சிவனடியார்ட்ட தானே இருக்கும். சிவனடியார் சாப்பிட்டாரு, சிவனடியார் சாப்பிட்டது சிவனுக்கு தான் போய் சேரும். படமாடர் கோயில் பகவர்க்கு ஒன்றியில், நடமாடர் கோயில் நம்பர்க்கு அது ஆகா. நடமாடர் கோயில் நம்பர்க்கு ஒன்றியில், படமாடர் கோயில் பகவர்க்கு அது ஆமே. இதுதான் சைவம் நமக்கு சொல்லித் தருகிற மாபெரும் பாடம். கடவுளுக்கு நீ கொடுத்தது கடைக்கோடியிலே இருக்கிற ஏழைக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் கடைக்கோடியிலே இருக்கிற ஏழைக்கு நீ கொடுத்தால் அது கடவுளுக்கு கொடுத்தது தான் என்று சொல்லுவதுதான் சைவம். பசியோடு அந்த சிவனடியாருக்கு கொடுத்த மாம்பழம் சிவனுக்கு போனது, அதைத்தான் திருப்பி கொடுத்தாரு. தன் கையில வந்த மாம்பழத்தை தான் சிவன் புனிதவதிக்கு கொடுத்தார். அதை சாப்பிட்டுட்டு பார்த்தா அது சிவன் கையிலிருந்து வந்த மாம்பழன்றதுனால இவனுக்கு கூடுதலாக கொஞ்சம் ஞானத்தை அது கொடுத்தது. என்ன ஞானம்னா, அந்த பழமும் இந்த பழமும் வேற வேற மரத்திலிருந்து வந்ததுன்ற ஞானம். முன்னாடி சாப்பிட்டதை விட சூப்பரா இருக்கே எப்படின்றான். முதல் கேள்வி கேட்டா எப்படி வந்தது, புனிதவதி பதில் சொல்லவில்லை. இரண்டாவது கேள்வி கேட்டான் யார் கொடுத்ததுன்னு, இப்ப பதில் சொல்லியே ஆகணும். 2 கேள்வி இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தீங்களா? முதல் கேள்வி எப்படி இந்த பழம் அதை விட நல்லா இருக்கே எப்படி வந்தது, இவ ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. ரெண்டாவது கேள்வி அதுக்குள்ள கேட்டுட்டான் யார் கொடுத்தது. இப்ப இதுக்கு பதில் சொல்லாம இருக்க முடியாது. அதனால புனிதவதி நடந்ததை அப்படியே சொன்னார். இந்த இடம்தான் காரைக்கால் அம்மையாரினுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய மகத்தான இடம். இல்லறம் என் ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட்டால், நீ ஏத்துக்கவே இல்லையா, ரொம்ப நல்லது, உனக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நீ ஏத்துக்கிட்டியா, இல்லறம் என்று ஏற்றுக்கொண்ட பின் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் இடையில் எந்த பொய்யும் இருக்கக்கூடாது. இந்த சினிமாவில் வருது, ஒருத்தர் 2 பேரும் போனை மாத்திக்கிட்டா என்னென்ன, இந்த கோளாறுகள் இருப்பது இல்லறமே கிடையாது. இரு நெஞ்சங்களுக்கும் இடையில் மறைக்கப்பட்டது என்று எதுவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஈஸியா சொல்லிருக்கலாம், எத்தனையோ வீடுகளில் சொல்றாங்க தானே, இந்த பழம் என்ன ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, உங்களுக்கு குழம்புக்கும் ரசத்துக்குமே வித்தியாசம் தெரியாது, 2 மாம்பழத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியும், பேசாம சாப்பிட்டுட்டு கடைக்கு போங்க சொல்லிருக்கலாமா இல்லையா?
சொல்லலை. ஏன்? பொய் இருக்கக்கூடாது என்று நினைத்தாள் புனிதவதி. கடவுள் செய்த அருட்செயல்களை வெளியே சொல்லக்கூடாது என்பது ஒரு தர்மம். கணவனிடம் பொய் சொல்லக்கூடாது என்பது இரண்டாவது தர்மம். இந்த ரெண்டு தர்மத்துக்கும் கிளாஷ் வர்ற போது கடவுள் செய்த அருட்செயலை சொன்னாலும் சொல்வேனே என்று இல்லறத்தை பழுதாக்கக்கூடிய பொய் என் வீட்டில் இருக்கக்கூடாது என்று புனிதவதி நினைத்தாலே அதுதான் நமக்கு பாடம். அப்புறம் அந்த கதை உங்களுக்கு தெரியும். அப்படியா? இன்னொன்று அவன் நம்பலை. ஏன்னா அவன் வியாபாரி. ஒன்று கொடுத்தாதான் ஒன்று வரும்னு அவனுக்கு தெரியும். எதுவுமே கொடுக்காம மேலேருந்து ஒரு பழம் தொப்புன்னு வந்ததுன்னா அவன் நம்ப தயாரா இல்லை. என் கண்ணு முன்னாடி வர வச்சு காட்டுன்னா இவளுக்கு அது பிடிக்கல. ஏன்னா முதல் பழத்தை கொடுக்கும்போது சேக்கிடார் எழுதுறார், அன்போடு கொடுத்தாள்னு எழுதுறார். அன்போடு கொடுத்தா. முதல் பழம் வந்த உடனே அன்போடு கொடுத்தா. ரெண்டாவது பழத்தை கொடுக்குற போது சேக்கிடார் அன்போடு கொடுத்தாள்னு எழுதலை, கையில் இட்டாள். என்னுடைய கடவுளையே நீ சோதிச்சு பார்க்குறியா அப்படின்னு மனசுக்குள்ள இருந்த எண்ணங்களை விழுங்கி அவள் மகிழ்வோடு அல்ல, ஆனால் பழத்தை இட்டாள். அந்த பழம் மறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா வரவழைச்சு காட்டு பார்க்கலாம் தான் சொன்னேன், வரவழைச்சு சாப்பிட்றேன்னு அவன் சொல்ல. வரவழைச்சு காட்டுனா காட்டினோன்னா பழம் போயிடுச்சு. இதுதான் ரெண்டாவது கட்டம்னா வேகமாக போக வேண்டியிருக்கு. அதற்கு பிறகு கணவன் மனைவியோடு எந்த விதமான பேச்சுவார்த்தை கிடையாது, விலகியே இருக்கான். அப்புறம் வேற ஊருக்கு போனால் அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அங்கே அவனுக்கு பிள்ளை பிறந்தது, அதுக்கு புனிதவதின்னு பேர் வச்சான். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். புனிதவதியினுடைய மனநிலை எப்படி இருந்தது அதுதான் நான் இங்கே சொல்ல வந்தது. துறவி மாதிரி இருந்தான்னு சேக்கிடார் சொல்கிறேன். ஐயோ கணவன் போயிட்டானேன்னு அழுகையில் ஐயா போயிட்டான் அதுவும் கிடையாது. அவள் எடுத்துக்கொண்ட கடமையை ஆற்றுகிற போது எந்த பற்றும் இல்லாமல் கடமையை ஆற்ற முடியும் என்பதுதான் காரைக்கால் அம்மை நமக்கு சொல்லி தருகிற பாடம். இல்லறத்துல இருந்தவங்க தான் நாயன்மார்கள். 63 பேர், நிறைய பேர் இல்லறத்துல இருந்தவங்க தான். எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா எல்லாரும் போகணும் என்பது சைவத்தினுடைய நெறி அல்ல. இல்லறம் தான் அறத்தினுடைய வேர். நீ அதுல இருந்துகிட்டே பெரிய ஆசா பாசங்கள் இல்லாமல் இருக்க முடியும். அப்படித்தான் புனிதவதி இருந்தா. கணவன் பிரிஞ்சுட்டான், வருவான், வர்ற மட்டும் அவளுடைய வேலைகளை சிவனுக்கு செய்கிற தொண்டை செய்து கொண்டு புனிதவதி வாழ்ந்தாள். பற்று இல்லாம எப்படிங்க குடும்பத்தில் இருக்க முடியும்? இது என்ன கதை இது? அப்படிலாம் இருக்க முடியுமா? இருந்திருக்கிறார்கள். ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்தது அருணகிரிநாத். ஆசை பற்று என்பது அருந்தது, பிறகு பேசா அனுபூதி பிறந்தது. நீ பற்று இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியும். கடமையை மாத்திரம் செய்து கொண்டு பற்றில்லாமல் வாழ்ந்தவர்கள் தான் 63 நாயன்மார்கள். அப்படித்தான் புனிதவதி வாழ்ந்தாள். பற்று இல்லை. கணவன் காலிலேயே விழுந்துட்டான். இப்போ அந்த மனைவியையும் பிள்ளையும் காலில் விழ வச்சான். எல்லாரும் காலிலே விழுந்த பிறகு இந்த உருவம் இனிமேல் தேவையில்லை, ஊனுடைய உடம்பை எல்லாம் உதறி ஏற்புடம்பேயாக வானும் நிலமும் எல்லாம் வணங்கு பேய் வடிவமானார் என்று சேக்கிழார் எழுதுவார். பேய் வடிவமாகிவிட்டாள் புனிதவதி. ஊனுடைய உடம்பை எல்லாம் உதறி ஏற்புடம்பேயாக வானும் நிலமும் எல்லாம் வணங்கு பேய் வடிவமானார். ஏன் பேய் வடிவத்தை கேட்டு பெற்றாள் புனிதவதி? இந்த உடல் இனிமேல் இல்லற வாழ்க்கை இல்லை, அப்ப இந்த உடல் வேண்டாம், உடனே நான் மேலே வர்றேன்னு கேட்கல, பேய் உடம்பை கேட்டு பெற்றாள். என்ன காரணம்? சங்காரம் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. சங்காரம்னா எல்லாம் தொடங்கியதெல்லாம் முடியும், அதுதான் சங்காரம் என்பது. நித்திய சங்காரம்னா தினம் தூங்கி அப்புறம் எழுந்துக்கிறோம்ல, அதுதான் நித்திய சங்காரம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, அது நித்திய சங்காரம். ஆயுள் சங்காரம், வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு வருது ஆயுள் சங்காரம். ஊழி சங்காரம், ஊழி மாதிரி வர்ற போது எல்லாருமே போயிடுறாங்கல்ல, அது ஊழி சங்காரம். இந்த சங்காரம் இருக்கிற வாழ்க்கை, அந்த பிறப்பு இருக்குல்ல, அதுல ஊழிக்காலத்திலே கூட சிவபெருமானுக்கு உணர்வோடு தொண்டு செய்வது சிவபெருமானை சுற்றி இருக்கிற பேய் கணங்கள் மாத்திரம்தான். அதனாலதான் பேயுருவத்தை கேட்டு பெற்றார் புனிதவதி. இன்னொரு விதமா யோசிச்சு பார்த்தா
தொண்டு செய்ய வேண்டும் என்று புறப்பட்ட பெண்கள் ஒன்று அவ்வை மாதிரி கிழவி ஆகிறார்கள், அல்லது காரைக்கால் அம்மையார் மாதிரி பேய் ஆகிறார்கள். அன்றிலிருந்து இன்று வரை ஆபத்தாகத்தான் இருக்கிறது பெண்களுக்கு பயணம் என்பது. அந்த பேயுருவோடு கைலாயத்துக்கு போனார். என்னுடைய பேச்சினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துவிட்டேன். கைலாயத்திலே தலைகீழாக கீழே வைத்து நடந்து போனார். பார்த்த உடனே உமையம்மை கேட்டால், யார் இது பேய் உருவத்தில் தலைகீழா வரும் இவள் எம்மை பேணும் அம்மை காண் உமையே என்று சிவன் சொன்னார். என்னை பேணும் அல்ல, எம்மை பேணும் அன்னை காண். பேணினாரா? யாருக்கு அன்னை? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி. எதற்கு முடிவும் எதற்கு ஆரம்பமும் இல்லையோ, எதற்கு தொடக்கமும் எதற்கு முடிவும் இல்லையோ, அதற்கு எப்படி அன்னை இருக்க முடியும்? ஆனால் எந்த ஆதி இல்லாத அந்தம் இல்லாத அருட்பெருஞ்சோதி சொன்னது, வரும் இவள் எம்மை பேணும் அன்னை என்று சொன்னது. என்னை பேணும் அன்னை அல்ல, எம்மை பேணும் அன்னை. எம்மை, எம்மைனா மொத்த மானுட கூட்டத்தையும் பேணுகின்ற அன்னை. ஏன்? ஒரு வாய் சோறு போட்டதுனாலயா? இல்ல. ஒரு வாய் சோறு போட்டதுனால இல்ல. யாருமே செய்யக்கூடிய பணிதான் சோறு போடுவது, அது அல்ல. ஆனால் சிவபெருமானை பார்ப்பதற்காக தன்னுடைய உருவத்தை அழித்து பெண்களால் துறக்கவே முடியாத ஒரு விஷயம் அந்த உருவத்துக்கு அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் ரொம்ப கடினம். அதை எல்லாத்தையும் துறக்கலாம், அதை துறப்பது கஷ்டம். அதையும் துறந்து பேயாகி தலைகீழாக நடந்து வந்த அந்த அன்பு பேராற்றினால் சொன்னால் அன்னைக்கு மாத்திரம்தான் இப்படி சர்வ பரித்தியாகம் செய்ய முடியும். அதனால் இவள் எம்மை பேணும் அம்மை. ஊனுடைய பிறப்பை எம்மை வேண்டி பெற்றாள்னு சொன்னோம். இத தானா சில பேருக்கு உருவம் தப்பா போகலாம். இவள் வேண்டி பெற்றுக்கொண்டாள் இதை என்று சிவபெருமான் சொன்னார். வையமெல்லாம் வாழ்த்த அம்மையே என்று சிவபெருமான் அழைத்தார். அப்பா என்று காரைக்கால் அம்மையார் பதில் சொன்னார். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டொருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என்று வருகிற எல்லா கதறலிலும் அப்பா என்று எந்த பரம்பொருளை கேட்கிறோமோ அந்த பரம்பொருளை நேருக்கு நேர் பார்த்து அப்பா என்று காரைக்கால் அம்மையார் சொன்னார். முன்னாடி புனிதவதி மாம்பழம் கேட்டால் அவர் கொடுத்தார். இப்போது என்ன வேண்டும் என்கின்றார் கேட்கிறார் புனிதவதி. இப்போது காரைக்கால் அம்மையார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுவார் பிறவாமை வேண்டும். கொஞ்சம் நல்ல கவனிங்க. நான் இப்பதான் சொன்னேன் பிறவாமை வேண்டும், யாரும் கேட்கலன்னு இப்பதான் நான் சொன்னேன். ஆனா இவங்க கேட்கிறாங்க. இரவாத கண்டினியூஸ்ன்னு அர்த்தம், மாற்றமில்லாத இரவாத இன்ப அன்பு. அன்பு இன்பமா இருக்கணும். கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் அன்பு கிடையாது. ஒருத்தருடைய அன்பை நினைக்கிற போதே இன்பம் தரணும். அது கடவுள் தருகிற அன்பு மாத்திரம்தான். அது தங்கு தடையின்றி மானுடர்கள் தருகிற அன்பு கொஞ்சம் காசு கொடுத்தா ஜாஸ்தி இருக்கும், காசு கொடுக்கலன்னா கம்மியாகும். கடவுள் தருகிற அன்பு இரவாத இன்ப அன்பு வேண்டி பின்னும் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். ஆனா அதை ஒண்ணு சீரியஸா கேட்கல. ஏனென்றால் பிறப்பு உண்டு எனில் உன்னை மறவாமை வேண்டும். பிறப்பு இன்னும் எனக்கு முடியல அப்படின்னா எந்த திரும்பவும் நான் மானுட பிறவி வேணும்னு கேட்கல பாருங்க. எந்த பிறவி வேணும்னு கேட்கல. மானுட பிறவி தான் அரிதினும் அரிது, பெரிதினும் பெரிது, கிடைப்பதற்கே கஷ்டம். என்ன திரும்பவும் மானுட பிறவி கேட்கணும்னு தெரியல. பிறவாமை வேண்டும். பிறப்பு உண்டு எனில் உன்னை மறவாமை வேண்டும். புழுவாய் பிறக்கினும் புண்ணிய நின்னடியன் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். புழுவாய் பிறந்தால் கூட உன்னை நினைக்கிற மனசு வேணும்னு கேட்பதுதான் அடியவர்களினுடைய பண்பு. அதைத்தான் காரைக்கால் அம்மை கேட்டார். பிறவாமை வேண்டும், பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடுகையில் உன் அடியின் கீழ் இருக்க என்று கேட்டார். இதுதான் அவர் கேட்டது. எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் 63 நாயன்மார்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். எங்கள் அம்மை மாத்திரம்தான் அமர்ந்த கோலத்தில் இருக்கிற அன்னை. 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு வரை செட்டி பெருமக்கள் பல நாடுகளுக்கு போனார்கள். பர்மாவிலிருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலிருந்து, எந்த ஊருக்கு போனாலும் இங்கே இருக்கிற இந்த நடராஜரினுடைய
சிலையை செய்து எடுத்துக்கொண்டு போனார்கள். ஒரு கரம் பிறக்கும் கரம், உருவாக்கும் கரம், டமருகம் என்கின்ற அதிலிருந்து வருகிற நாதத்திலிருந்தான் உயிர்கள் பிறந்தது. அது பிறப்பு. ஒரு கை நமக்கு ஆசி சொல்லுகிறதே, அது நம்மை காக்கும் கரம். ஒரு கையில் நெருப்பு இருக்கிறதே, அது அழிக்கும் கரம். இன்னொன்று மறைக்கும் கால், முயலகன் மீது இருக்கிற கால் மறைக்கும் கால். எது? தீய எண்ணங்களை அழிக்க முடியாது, ஆனா ஒடுக்கலாம். குஞ்சித பாதம் நமக்கு அருளும் பதம். பிறப்பித்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 50 தொழில்களை செய்கிற அந்த சிவபெருமானை நேருக்கு நேர் தன்னுடைய பேக்கோலத்திலே சந்தித்து அவர் சொல்லுகிறார், திருவாலங்காட்டுக்கு போ என்று. திருவாலங்காட்டுக்கும் தலையாலேயே நடந்து வந்து திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்பதிலிருந்து தொடங்கி அவர் எழுதிய பதிகங்கள் தான் தமிழ் இலக்கியத்தில் பக்தி இலக்கியத்துக்கு முதன்மை பாடல்களாக இன்றைக்கும் விளங்குகின்றன. எனவே பெருமக்களே, இது ஒரு அபூர்வமான வாய்ப்பு. சொல்ல இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன, ஆனால் நேரத்தினுடைய நெருக்கடியினால் இத்தனை தான் சொல்ல முடிந்தது. சைவத்தை பொறுத்தவரையில் எவ்வளவு சொன்ன பிறகும் சொல்வதற்கு எது மீதம் இருக்கிறதோ அதுதான் சைவம். எவ்வளவு கேட்ட பிறகும் இன்னும் தெரிந்து கொள்வதற்கு எது மீதம் இருக்கிறதோ அதுதான் சைவம். வாழ்க்கையை வாழச் சொல்லிக் கொடுத்தது சைவம். எப்படி வாழ வேண்டும் என்கின்ற முறைமைகளை நமக்கு சொன்னது சைவம். அதனால் தான் சிவபெருமானே அடியவர்களை பற்றி சொன்னார். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை ஆழ்வார், ஊனம் மேல் ஒன்று இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சொன்னது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சொன்னதில்லை, நமக்கு சொன்னது. இருமையால் எல்லா இன்பங்களையும் துறந்து வாழ்ந்த அவர்களை, இந்த 63 பேரினுடைய அடிகளை பற்றி கொண்டால் நமக்கு இன்பம் கிடைக்கும் என்பதுதான் சேக்கிழார் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. இந்த செய்தியை இளைய தலைமுறைக்கு எடுத்து போவதற்காக சேக்கிழார் ஆராய்ச்சி மன்றம் செய்கிற எல்லா பணிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, உணவு வாவா என்று அழைக்கின்ற நேரத்திலும் இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, மேடையிலே இருக்கிற குருமகா சன்னிதானங்கள் உள்ளிட்ட பெரியோர்களின் பாதங்களுக்கு வணக்கம் சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.